கவிப்பேரரசு வைரமுத்து திருக்குறளுக்கு உரை எழுதுகிறார் என்று சொன்ன உடனே மிகுந்த மகிழ்ச்சி. அந்த கம்பீரமான தமிழ் நடையிலே திருக்குறளுக்கு உரை புதிய வடிவிலே வெளிவரப் போகிறது என்றெல்லாம் மகிழ்ச்சியோடு இருந்தோம். ஆனால் ஏனோ ஒவ்வொரு முறையும் அவர் பிரச்சனைக்கு உள்ளாகிறார். திருக்குறள் நவிலுந்தோறும் புதுமையுடைய நூல். யார் படித்து பார்த்தாலும் புதிய புதிய கருத்துக்களை சொல்ல முடியும், புதிய புதிய விளக்கங்களை சொல்ல முடியும். கவியரசு வைரமுத்து கவிப்பேரரசு வைரமுத்து நினைத்தால் திருக்குறளுக்கு இன்னொரு திருக்குறள் எழுத முடியும். அவரால் நாம் கொஞ்சம் உயர்த்தியாக பேசுவோமே. புதிய திருக்குறள் என்ற வடிவிலே புதிய ஆத்திசூடி போல புதிய குறள் என்று கூட அவர் எழுதலாம். ஆனால் ஐயன் வள்ளுவன் செய்த திருக்குறளுக்கு உரை எழுத போகும்போது அதற்குரிய சில மரபுகளை பின்பற்ற வேண்டும். திருக்குறளுக்கு பரிமேலழகர் முதல் சாலமன் பாப்பி ஐயராக இன்னும் அதுக்கு பின்னாலையும் ஈராகன்னு சொல்ல முடியாது. இன்னும் உலகம் உள்ள வரைக்கும் புதிய புதிய வடிவங்களிலே உரைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு செய்தி, உரை எழுதிய ஆசிரியர் அனைவரும் திருக்குறள் முற்றுமாக உரை எழுதவில்லை. பலர் எழுதியிருக்கிறார்கள். சிலர் ஒரு பாலுக்கோ இரண்டு பாலுக்கோ அல்லது ஒரு பாலை தவிர்த்து விட்டோ எழுதியிருக்கிறார்கள். அறத்து பாலுக்கு மட்டும் உரை எழுதுகிறேன், பொருட்பாலுக்கு மட்டும் உரை எழுதுகிறேன், அல்லது காமத்து பாலுக்கு மட்டும் எழுதுகிறேன் என்று இருந்தால் வேறு. ஒட்டுமொத்தமாக எழுதும்போது 133 அதிகாரங்களுக்கும் எழுதித்தான் தீர வேண்டும். கவிப்பேரரசு வைரமுத்து நினைத்திருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், என்னுடைய கொள்கைக்கு முரண்பாடாக அங்கே ஒரு அதிகாரம் இருக்கிறது, திருக்குறளிலே முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து, கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை என்று நினைத்திருந்தாரானால் அந்த அறத்துப்பாலுக்கே உரை எழுதும் முயற்சியை கைவிட்டு விட்டு பொருட்பாலையும் காமத்து பால் எழுதியிருக்கலாம். இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி காமத்து பால். கைதேர்ந்த கலை தான். சினிமா பாட்டில் வேற என்ன இருக்குது? ஐயன் திருவள்ளுவர் 250 பாட்டை வச்சு தான் எல்லா பாட்டும் வந்திருக்கு, காதல் பாட்டு எல்லாமே. ஆகையினால அந்த 250 பாட்டுக்கு மட்டும் 25 அதிகாரத்துக்கு மட்டும் அந்த காமத்து பாலுக்கு மட்டும் உரை எழுதுகிறேன் என்று எழுதியிருந்தால் சால பொருத்தமாக இருக்கும். இல்லை, பொருட்பாலும் முடிந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த 380 பாட்டு இருக்கு பாருங்க, அறத்துப்பால், அதை தவிர்த்திருக்கணும். அதை தவிர்க்காமல் முதல் அதிகாரத்திற்கு ஐயன் வள்ளுவன் சூட்டிய பெயரை மாற்றி கடவுள் வாழ்த்து என்பதற்கு பதிலாக அறிவு வாழ்த்து என்று போடுறதுக்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? கடவுள் வாழ்த்து என்று தானே காலந்தோறும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த 10 பாட்டையும். அதுக்கு அறிவு வாழ்த்து என்று புது பெயர் கொடுத்திருக்கிறார். அப்படி ஒரு நூலாசிரியர் செய்ததை அந்த அதிகாரத்தின் பெயரை மாற்றுவதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது. அதுக்கு உரை எழுதப் போகிறேன் பேர் வழி என்று சொல்லி அதையே மாற்றினால் எப்படி தமிழகம் ஏற்றுக்கொள்ளும்? தமிழ் கூறும் நல்லுலகம் ஏற்றுக்கொள்ளும்? திருக்குறளை வைத்துதான் தமிழ்நாட்டுக்கு அடையாளம் உலகம் முழுவதும். அந்த திருக்குறளை கை வைக்கிற போது கவனமாக வைக்க வேண்டும். எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரியவன் என்ற நினைப்பு இருக்கிற வரை இது போன்ற சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் இன்னும்